send her my heart covered as a gift. La 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 la. யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தொண்டி மீன் மார்க்கெட். இது தொண்டி கடற்கரை வாசல்லே இருக்குது. இங்கே மீன், நண்டு, இறால் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். இங்கே நம்ம வாங்கிட்டு போய் இப்போ அழகான ஒரு அருமையான லொக்கேஷனில் பார்பிக்யூ ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுல பார்க்கலாம் வாங்க. ஆமா இல்ல 500 ரூபாய் சொன்னா சொல்லிக்கலாங்க. கடிச்சின விஷம் பிடிச்சுதான் இருக்க நண்டே திங்கிறது. பல்ல எடுத்தாச்சு பல்ல தேவனடி வந்து வெட்டுகிற இங்க இருந்துச்சு மார்க்கெட் முதல்ல இங்கெல்லாம் இருந்துச்சு. இப்போ எங்க மார்க்கெட் இது இந்த படம் வீட்டுல தெரியுமா? நெட்ல வரும். வீட்டுல தெரியுமா? தெரியும் ஓட்ட பிடிச்சிட்டு பாத்தீங்கன்னா தெரியும். சாப்பிட முடியாது பார்த்துக்காது. சாப்பிட்றதுக்கு தான் வாய்ப்பு இல்லாமல் இருக்கு. கட்டி கயிறை போட்டு கட்டியிருக்கா கடிச்சு விட. நம்மகிட்ட கேட்டேன் உள்ள கொஞ்சம் சமையல் பண்ணி சாப்பிட்டு இருக்கோம் போய் நல்லா பண்ணுங்க என்னன்னு சொன்னாங்க. அந்த அம்மா தான் கருத்து தான் கரண்ட் இல்லம்மா அது கறியிலே பண்றதுமா இதெல்லாம் சுட்டி சாப்பிட்ற ஐட்டம். எந்த ஊர் நீங்க? உள்ள மணல் திட்டு இருக்கா உள்ள எவ்வளவு தூரம்? ராம்நாடு மீன் நல்லா இருக்குமா, தொண்டி மீன் நல்லா இருக்குமா? அதை விட இந்த பாசிப்பட்டினம் மீன், இந்த பாறைலாம் ராம்நாட்டு மீன். கிழக்கெல்லாம் இங்க உள்ள மீன் பச்சை கிழக்கு சுத்தம் பண்ணி கொடுங்கடி. எங்கடி தண்ணி இல்லையே? தண்ணி எங்கேயா சொல்லுங்க, நான் வித்திட்டு வரேன். எங்க சொல்லுங்க. கேன் தண்ணி இருக்குல்ல? எங்க நம்ம கேன் தண்ணி
பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, உப்பு, கொஞ்சம் லெமன் ஜூஸ் இதெல்லாம் போட்டு பேஸ்ட் பண்ணி மெரினேட் பண்ணி வச்சிடணும் ஒரு 1/2 மணி நேரம். அதுக்கப்புறம் தயிர், மிளகாப்பொடி, லெமன் ஜூஸு, அதுக்கப்புறம் சாட் மசாலா பவுடர், கரம் மசாலா பவுடர், உப்பு இதெல்லாம் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் அதை ஒரு 2 மணி நேரம், குறைஞ்சபட்சம் ஒரு 4 மணி நேரம் இது ஊறுனுச்சுன்னா ரொம்ப குயிக்காக வந்துடும். எவ்வளோக்கு எவ்வளோ ஊறல் கொடுக்குதோ அவ்வளோக்கு நல்லா இருக்குது. நேற்று நைட்டே ரெடி பண்ணி நேற்று நைட்டு மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. கரெக்டாக அந்த ஸ்லைஸ் மாதிரி கட் பண்ணி இட்லி சட்டியில் வச்சு லேசாக அவிச்சிட்டு அதுக்கப்புறம் மசாலா சேர்த்து ஊற வச்சு. அப்படி கிடையாது, இப்படியே பண்ணலாம். மட்டனுக்கு இதே பண்ணலாம். லைட்டாக ஸ்லைஸ் பண்ணணும். ஸ்லைஸ் பண்ணி ஊறணும் முதல்ல. அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லை ஸ்லைஸ் ஆன நைஸாக ஸ்லைஸாக கட் பண்ணிட்டு இதை ஊறல் போட்டு பண்ணாலே நல்லா இருக்கும். இது வந்து பிரச்சனை இது இல்லைண்ணே, இது பத்தாது. கறி பத்தலையா? ரொம்ப எதிர்பார்ப்போட இருந்த மாதிரி இருக்கு. அங்கே நம்ம போறோம். பாதுகாக்கணும்னா இதோட மேங்கோ செடி, சரி, கண்ணா செடின்னு சொல்லுவாங்க இங்கே லோக்கலு. நாங்கள் வந்து ஃபாரஸ்ட்ல வந்து மேங்கோ காடு, சதுப்பு நில காடு. இதனுடைய வேறு எல்லாமே அடப்பு மாதிரி இருக்கு பாருங்க. இது எல்லாமே இந்த கண்டுக்கு வேறு எல்லாமே மேலே வந்துடும், கீழே போய் மேலே வந்துடும். சாமானியத்தில் இந்த வேறு மேலே இருக்குன்னு சொல்லிட்டு வேகமாக பிடுங்க முடியாது, சரியான ஸ்ட்ராங்காக இருக்கும். சுவாசம் வந்து இந்த வேறு தான். இந்த வேரில் நல்ல தண்ணி இருக்கும் முனில. இன்னொன்று இந்த கண்டுடைய சுவாசம் கிடையாது, வேர்களுடைய சுவாசம். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணி சீற்றத்தை உடனே ஸ்டென் பண்ணும். தண்ணி ஸ்பீடாக வந்துச்சுன்னா அதை ஸ்டென் பண்ணும். ஸ்டென் பண்ணி வளைஞ்சு கொடுக்கும். சில கண்டுகள் என்ன செய்யும், ஒடிஞ்சிடும். இது வந்து வளைஞ்சிடும். அதனால ஃபாரஸ்ட்ல இது முக்கியமாக பாதுகாக்கிறாங்க. சுனாமி இந்த மாதிரி இது தாக்குதலுக்கு எதிர்கொள்ளும் அப்படின்னு சொல்றதுக்காக இதை பாதுகாக்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா இங்க ஒரு பெரிய சர்ச்சு ஒன்று இருக்குது. அது வந்து பெரிய அளவுல டூரிஸ்ட் இதுல வந்து முக்கியமா இருக்குது. சர்ச்சு பேரு சர்ச்சு செங்கோல் மாதா ஆலயம். செங்கோல் மாதா. ஆமா, இது வந்து பல காலத்து சர்ச்சு. மொத்தமே ஒரு காரங்காடுன்னு சொல்லும் போது ஒரு 10 கிராமம் தான் இருந்தது, 10 குடும்பம். அப்பயே என்ன செய்யறாங்கன்னா ஒரு பெரிய சர்ச்சையும் ஒரு பெரிய மண்டபம், ஒரு மண்டபத்தையும் கட்டி கொடுத்துருக்காங்க. அதை பார்த்து இந்த வண்டியில வர பார்த்தீங்கன்னா பெரிய மண்டபம். அது வந்து 300 ஆண்டுகளுக்கு முன்னால இருந்து இருக்கு இன்னும் இந்த கோயில், இந்த கட்டடம். இன்னொன்னு என்னன்னா இங்க குளிக்கிறதுக்கு ஒரு பிளேஸ் இருக்கு, அங்க விடுவாங்க. இந்த மாசம் மட்டும் அலோடு கிடையாது. நான் உங்கள்ட்ட முன்னாடி சொன்னா என்ன காரணம், ஸ்னார்க்லிங் பண்றதுக்குன்னு ஒரு இது கொடுப்பாங்க. ஸ்னார்க்லிங் பண்றதுக்கு அது ஒரு இடம் இருக்கு, அங்கேயும் கொடுப்பாங்க. அதை பார்த்தீங்கன்னா 200 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. அது ஸ்னார்க்லிங் பண்றதுக்கு 1 மணி நேரம் வெயிட் பண்ணுவாங்க ஸ்னார்க்லிங் பண்றதுக்கு. இந்த விஷயம், இது ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. இந்த இங்க வந்து இது தீவு வந்து டுவாங் தீவுன்னு சொல்லுவாங்க. இந்த கடல் பசுன்னு சொல்றாங்கல்ல, டுவாங் தீவு. கடல் பசு வந்து இன்னும் உள்ள காலத்துல இங்கதான் குட்டி பெருக்குகள் இருக்கு. இந்த இடத்துல தான், இந்த தீவுல தான் உருவானது. வருஷத்துக்கு ஒரு குட்டி தான் போடும், 7 வருஷம் கழிச்சு தான் ஒரு குட்டி போடும். அதனால இன்னும் உள்ள சிற்றத்துல மக்கள் எல்லாம் அதை பயன்படுத்திட்டாங்க. இப்போ ஃபாரஸ்ட் வந்து அதை பாதுகாக்கணும், பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு. கடலுக்கு வந்து அது முக்கியமான பொருளாக இருக்குது அப்படிங்கிறதுனால. அதனால இப்போ தீவின் பேரால அந்த தீவுக்கு அந்த பேரை நாங்கள் வச்சிருக்கோம். பசுமை தீவுன்னு சொல்லிட்டு சொல்லாமல் டுவாங் தீவுன்னு அதை நாங்கள் இதில் வச்சிருக்கோம். எலுமிச்சஞ்செடி மாதிரி இருக்குல்ல, டக்கு
உள்ள பாத்தீங்களா எவ்வளவு வேறா இருக்கு. ஸ்டார் ஃபிஷ் இப்போ உயிரோட இருக்குது. ஸ்டார் ஃபிஷ் உயிரோட இருக்கா? ஆமா, இதுதான் உயிர். அப்படியா? தெரியுதா? தலை வந்து செம்ம டேஸ்டாக இருக்கும். மூலத்துக்குலாம் உடனே அதனுடைய சதை கிடைக்காது. எதுனா இந்த சங்கு சொல்கிறாங்கல்ல, அதே மாதிரி இது ஒரு சங்கு. இது வந்து கொட்டாமலி சொல்லுவாங்க. இது இறந்துருக்கு. இப்போ காட்டுங்க. இது எதுக்குள்ளது? இது விலைக்கு வாங்குறாங்க. இது சுண்ணாம்புக்கு வாங்குறாங்க. சுண்ணாம்பு தயாரிக்கிறாங்கல்ல, இந்த சங்கு தான். இந்த சங்குல சுண்ணாம்பு தயாரிக்கிறது. She's waiting for love to be realized. I'll send her my heart covered as a gift, and hope that you'll take it into her side. சூப்பரா இருக்கு. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? அருமையா இருக்கு. மணலாக இருக்கிறனால சாப்பிட்றதுக்கு நடக்க முடியாது. வேறு எதுவும் ஸ்பெஷலாக சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. என்ன சுற்றி காடு இருக்குது, காட்டுக்குள்ளே மணல் திட்டு, அவ்வளோதான். காரணம் என்னென்னா, இங்கே நாங்கள் எதிர்பார்த்தது வேறு. லைவாக வந்து ஏதாச்சும் பண்ணணும்னு நினச்சா மீன், நண்டு, இறால் இந்த மாதிரி எல்லாமே வாங்கி வச்சுட்டோம். என்னென்னா உள்ளே சமைக்க விட மாட்டேங்கிறாங்க. அது ஒன்று தான் மைனஸ். மற்றபடி எல்லாருக்கும் சூப்பராக இருக்குது. நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தா இப்படி ஆகி போச்சுண்ணே. நீங்கள் பேர்லாம் கேட்பியே, நான் சொல்ல மாட்டேன். என்ன கேட்டால் இப்போ ரெக்கார்ட் ஆகி சொல்லுங்க. ரெக்கார்ட்லாம் ஒன்றும் ஆகலை. ரெக்கார்ட் பண்ணலான்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் அருமையான வாயை கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அருமையான கொடுத்தாலும் சொன்ன அந்த அந்த இடத்த காமிச்சாலுக்கு நன்றி. எல்லாம் ஒரு இடம் என்ன, இதுக்கும் கவர்மெண்ட்டு காசை போடுங்கிறேன். 500 ரூபா.